அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்க. வெள்ளாளர் ஃபார்ம்ஸ்லேருந்து சரணுங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெயில் காலத்தில் என்னென்ன பராமரிப்பு பண்ணணும், கோழிக்கு என்னென்ன பராமரிப்பு பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி இடத்த அமைச்சு கொடுக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதே இடத்துல 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி நல்ல பச்சை பசேர்னு இருந்துச்சுங்க. கரையான் எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா ஈரமாக இருந்ததுனால மண் எல்லாமே இருந்துச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பொள்ளஞ்செடி பந்தல் போடுற ஒசரம் ரெடி பண்ணி இருக்குதுங்க. அதை கோழி எல்லாமே கொத்தி தின்னுட்டு இருக்குதுங்க. அதனால் நம்ம கிழக்கு தோட்டத்தில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க, தென்னை மரம் தெரியுது. அதுதாங்க நம்ம தோட்டம். அங்கே ஓரளவுக்கு தென்னை மரத்துக்கு தண்ணி விடுறதுக்கு அளவுக்கு தண்ணி இருக்குங்க. அதனால் நம்ம அங்கே கொண்டு போகும்போது வீட்டுக்கிட்ட வெள்ளாமே வச்சுக்கலாங்க. அதே நேரத்தில் கோழியும் எந்த தொந்தரவும் இல்லாமல் வளர்த்தலாங்க. அதனால் இந்த இடத்துலேருந்து நம்ம ஃபுல்லாகவே கோழியை நைட்டு பிடிக்க போகிறோங்க. இருக்கிற எல்லா கோழியும் நைட்டு பிடிச்சிங்க கொண்டு போய் அங்கே விட்டுட்டோம்னாங்க, அது பாட்டில் பச்சை பொறிக்கிட்டு ஈரமும் இருக்குங்க. வெயிலில் கோழி இழப்பாராதுங்க. கோழிக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பரண் போட்டிருக்கோங்க. அதாவது கோழி நைட்டு அடைஞ்சிக்கிறதுக்கு பரண் போட்டிருக்குங்க. இந்த பரனில் தாங்க நைட்டு அடைஞ்சிருக்கோம். நைட்டு அடைஞ்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா நைட்டு அடைஞ்சிருச்சுங்க. சரி, எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பிடிச்சிக்கலாங்க. அதாவது கூண்டில் ரிங்கில் தூக்கி போட்டுணுங்க. ரிங்கில் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் காற்றால் பிடிச்சி அடைச்சி கொண்டு போனால் தாங்க கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஒரே இதாக போட்டு கொண்டு போக முடியாதுங்க. பையில் போட்டு கொண்டு போக முடியாதுங்க. சாக்கில் போட்டு கொண்டு போக முடியாதுங்க. தக்காளி கிரேட் இருக்குதுங்க, அதில் போட்டு கொண்டு போகணுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த குஞ்சு கோழியில் இருக்குதுங்க. ஒரு 2-3 குஞ்சு கோழி இருக்குதுங்க. கிழக்க தோட்டத்தில் பார்த்தீங்கன்னாங்க மாங்கன்னு வச்சுருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வேப்ப மரம்லாம் இருக்குதுங்க. அப்படியே பக்கத்தில் நேராக இந்த சைடும் தென்னை மரங்க, இந்த சைடும் தென்னை மரம் இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா சுற்றி ஓரளவுக்கு பில்லு காஞ்ச மாதிரி தாங்க தெரியும். ஆனாலுமே பச்சை இருக்குதுங்க. நல்ல பச்சையான இதுதாங்க. சுற்றி காடு ஒரு 4-5 ஏக்கருக்கு மேலே சும்மா தாங்க இருக்குது. இங்கே இன்னும் போய் மேலாங்க. இங்கேனா பிரச்சனை இல்லை. அங்கே போது வெள்ளாமை நம்ம வைக்கும்போது அந்த இடத்துக்கு பிரச்சனைங்க. அந்த வயலில் ஃபஸ்ட்டு கீரி சேவல் 2 கீரியை 2 திறந்து விட்டுலாங்க. அப்புறம் சேவல் இருக்குதுங்க. சிங்கருப்பில் 2, புள்ளியில் 1 இருக்குதுங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ணுங்கிறத உங்களுக்கு தெரியுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டாந்து விட்டு வட்டியே பச்சை நல்லா பொறுக்குதுங்க. ஏன்னா அங்கே பச்சையே இல்லாதப்ப இங்கே பச்சையும் அந்த குப்பை கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அப்படியே மக்கி இலையெல்லாம் உளுந்து மக்கி போய் கிடக்குதுங்க. ஒரு வருஷம் போது உள்ள பூச்சி புழுவும் நல்லா இருக்குங்க. நல்லா கோழி குஞ்சும் கொண்டாந்து விடும்போது நல்லா பொறுக்கி வளருங்க. ஏன்னா ஒரு வருஷமாக அந்த காடு சும்மாவே இருக்கும்போது நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்குங்க. அப்படிங்கும்போது கோழிகளுக்கு என்னதான் ஈரம் கம்மியாக இருந்தாலுமே ரெடியாகி வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம குஞ்சுகள் ஒரு 9 குஞ்சுகள் இருக்குதுங்க. ஒரு கரெக்டாக ஒரு 3-4 மாதத்துக்கு குஞ்சுங்க. அதெல்லாம் இறக்கி விட்டுலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெடை குஞ்செல்லாம் தனியாக இருக்குதுங்க. அதையும் இறக்கி விட்டுருலாங்க. ஏன்னா நம்ம ஒரே இதாக எடுத்துகிட்டு வரது இல்லைங்க, ஒவ்வொரு செட்டாக எடுத்துகிட்டு வரதுங்க. ஏன்னா ஒரு எக்ஸலில் வச்சு கொண்டு வரும்போது ஒரு 2 கிரேடு வச்சு கொண்டு வரலாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செட்டாக வந்துட்டுருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இறக்கிட்டு வாட்டி ஃபஸ்ட்டு போய் நல்லா பச்சை தான் பொறுக்குதுங்க. புது இடம் அப்படின்னு மரலுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பொறுமையாக மேயுதுங்க. இல்லை வெடை குஞ்சு இல்லை ப்ரீடிங்க்கு இருக்கிறது மட்டும் அங்கே வீட்டுக்கிட்டே இருக்குதுங்க. மற்றதெல்லாம் இங்கே கொண்டாந்து வச்சுங்க. பார்த்தீங்கன்னா இப்படி தெரியும், நேராக தென்னை மரங்க. இந்த சைடு 2 சைடு புல்லு இருக்குதுங்க. இந்த சைடு எல்லாம் மேய்ஞ்சிக்கலாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சுற்றி காடு ஃபுல்லாகவே மேய்ஞ்சிக்கலாங்க. அது கோழி இது வரைக்கும் போதும், அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏதாவது நாய் தொந்தரவு இல்லைன்னா யாராவது ஏதோ கோழி பிடிக்கிறது, இந்த தொந்தரவை தவிர வேறு எந்த தொந்தரவும் கோழி கிடையாதுங்க. எல்லா கோழியுமே பச்சை நல்லா பொறுக்குதுங்க. மேய்க்க இருக்கிற வரைக்கும் பச்சை பொறுக்கவே போகாதுங்க. இங்கே ஏன்னா அங்கே இருக்கும்போது அதுக்கு தெரியாதுங்க, இல்லாதப்போ தான் அதுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன தென்னை மரம் இருக்குதுங்க. இந்த சைடு பெரிய தென்னை மரத்துலேருந்து அப்படியே தண்ணி இப்படி வருங்க. வாய்க்கால் ஃபுல்லாக ஈரமாக இருக்குங்க. வெயில் நேரத்தில் படுத்துக்கலாம். இந்த சைடு வேப்ப மரம் இருக்குதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வெயில் நேரத்துலையும் பிரச்சனை இல்லை, நைட்டு அடைய வைக்கிறதுக்கும் பிரச்சனை இல்லைங்க. மரத்தில் கூட அடைய வச்சுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பெரிய மரமாகவே இருக்குதுங்க. நிழலுக்கு போதுங்க. வெயில் காலத்தில் நீங்கள் எப்போதுமே கோழி குறைக்க பார்க்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் வெயில் காலத்தில் பார்த்துக்க முடியலன்னு குறைச்சிப்பாங்க. அது மாதிரி குறைக்காதீங்க. ஏன்னா கோழி உற்பத்தி ஆகிற டைமே கம்மி தாங்க. இப்போ கரெக்டாக குஞ்சு பறித்து ரெடியாகி வரும்போது நம்ம கொண்டாந்து அதை விட்டு விட்டோம்னா அது ஒன்றுமே இருக்காதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கோழிகளெல்லாம் கொண்டாந்து விட்டுருக்கோம். கோழியெல்லாம் கொண்டாந்து இறக்கி விடுவோங்க. இறக்கி விட்டு குஞ்சுகளை தனியாக, அதாவது 3 கோழிகளை ஒன்றாவும் குஞ்சுகளை தனியாகவும் கொண்டாந்துருக்குங்க. குஞ்சுகள் மொத்தமாக எல்லாத்தையும் இறக்கி விட்டுலாங்க. ஏன்னா
ஒரே இதில் கோழியும் குஞ்சும் கொண்டாட முடியாதனால நம்ம குஞ்சுகளை தனியாகவும் கோழிகளை தனியாகவும் கொண்டாந்து வச்சுங்க. ஏன்னா முடிச்சு போடும், அங்கேருந்து கொண்டு வரும்போது ஏதோ அடிபட்டுருங்க. கொண்டாந்து பாருங்க, கோழி எப்பயுமே புது இடம் போச்சுன்னா கத்திகிட்டே இருக்குங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை இருக்கிறதுனால பொறுக்கி பொறுக்கி குஞ்சுகளை கொடுக்குங்க. வெயில் காலத்தில் நீங்கள் எப்போதுமே ஒன்று தண்ணி ரெடி பண்ணி அதுக்கு நல்லா இருக்கிற இடம் ரெடி பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல அது இடம் இருக்கிற மாதிரி எடுத்து கொண்டு போயிருங்க. இதுவுமே இந்த காட்டை சுற்றி வெள்ளாமை இருக்குதுங்க. இருந்தாலும் நம்ம கோழியை இப்போ தான் உற்பத்தி ஆகிட்டுருக்கும்போது நம்ம அழிக்கக்கூடாதுங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் இங்கே கொண்டாந்து வச்சுங்க. சிம் தொட்டி எல்லாம் தீனி எல்லாம் கொண்டாந்துருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.